வாட்ச்மேன் 8 மணிக்கு தான் இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டிருக்கீங்க. எஸ், நாங்க காலையில 7:15 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஓகே சார், இப்ப டைம் என்னாச்சு? 9:45. என்னங்க இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கலன்னா என்ன அர்த்தம்? 8 மணிக்கு இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டது யாரு? இந்த மண்டப ஓனர். அவர்தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும். அப்படி உங்கள யாராவது ஒருத்தர் மேனேஜரா தேர்ந்தெடுத்தா மாசம் தோறும் அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை 8 மணின்னா 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியுமோ? இந்த சிம்பிள் சைக்காலஜி கூட தெரியாத நீங்கள் எல்லாம் இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா வந்து என்ன கலட்ட போறீங்க? உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, நீங்க போகலாம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூ இல்லையா சார்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். இந்த திமிர் பிடிச்ச வாட்ச்மேனை வச்சு ஒருத்தராலையும் வேலை வாங்க முடியாது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மார்னிங்ல இருந்து வெயில நின்னு தலையெல்லாம் சுத்துது. நாஸ்டா பண்ணிட்டு வந்துடும் சார். நாஸ்தா? மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கீங்க, வாட்ச்மேன் பாஷையில பேசுறீங்க. இந்த நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னையை அழிச்சுக்கிட்ட மகாத்மா காந்திஜி, வினோபாஜி, ராஜாஜி, லால் பகதூர் சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, கவாஸ்கர் போன்ற மகான்கள் எல்லாம் பிறந்த நாட்டுல வாழ்ற உங்களால பசியை தாங்கிக்க முடியலையோ? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சார், இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க? இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை சார். மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான். இந்த ஆள் என்னடானா சோறே திங்காதங்கிறான். பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது. என்ன பண்றது? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு 3500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்க எல்லாம் உடனடியா போயிடலாம். சைலன்ஸ். ஏன்னா எனக்கு சம்பளம் 4000. என்னை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைவாத்தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார். வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைமா? இவன் ஒரு கிறுக்கு முண்டா, இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம். இங்க வேலை பார்த்தனா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான். கரடி இல்ல கரடி, அது உரிய சரிச்சாலும் சரிக்கலாம். ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா. என்ன, முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா? ஐயோ பாவம், முதலாளிக்கு கால் ஊனுங்களா? நோ நோ நோ. முதலாளிக்கு கால் ஊனமானு கேட்கறது மூலமா முதலாளி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற. இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒருத்தர் மேல உனக்கு எப்படி அக்கறை வரும்? சோ ஜான்ராவை இன்டைரக்ட் வேல அடிக்கிற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பின்பக்கத்து வழியா ஓடி போயிடு, ஓடி போயிடு, போ. எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ, நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீழ்ச்சாரு? இதாபா, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1000 நபர்கள் வருவாங்க. அவங்களுக்குள்ள நூற்றுக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகுமா? சோ எனக்கு வேலை கிடையாது, அதானே? யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். போங்கடா, நீங்களும் உங்க வேலையும். பெரிய புண்ணாக்கு வேலை. செக். என்ன முடிவு? கடைசியா ஒருத்தர் தான் தெரிந்தாரா? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? சிகாமணி சார். சிகாமணி. சிகாமணி, சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தனியார் நிறுவனங்களையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மேல படிச்ச ஒருத்தரை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனா அது என் கொள்கை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. அதனாலதான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்னை விட அதிகமா சம்பளம் வேணா கவலைப்பட மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க கக்கூசு கழுவணும். எங்க தொடப்போம்? இல்ல, தேவைப்பட்டா. அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க. அவங்க பலவிதமான நல்லது பண்ணுவாங்க. அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதனாலதான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க கவலையப்படாதீங்க சார். அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு அசியாம நிக்குமே, அத மாதிரி எனக்கு பொறுமை. நாளைக்கு இந்த கல்யாண மண்டபத்துல சம்பந்தி குடுக்கல குத்து வெட்டு நடந்தா கூட கவலையே படாம எருமை மாதிரி பொறுமையா இருப்பேன். வெரி குட், வெரி குட். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். அது இருக்கட்டும்,
உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல சார். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 42. 42 வயசாகுமே இன்னும் கல்யாணம் ஆகல? இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன். வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அது இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி. என் இடத்தையே அசச்சிருவான் போல இருக்கேன் முதலாளி. சரியான தாம்பாள ஜால்ரா. தாம்பாள ஜால்ரா அடிச்சாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. இஸ் அப்பாயிண்டட். Thank you. நீ என்ன செய்யற? இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டர்ஸ் கொண்டு விடு. மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே போப்பா. வச்சுமையா ஒரு நிமிஷம், நீ எல்லார் காலையும் வேணுங்கிற அவசியம் இல்லப்பா. கால் இருந்தா விழுந்துருவ போல இருக்க. போப்பா போ. பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய எங்கிருந்தோ வந்தவன் ஓட வச்சுட்டாளே. பாருங்க, நான் ஒண்ணும் விலாசம் இல்லாத இடத்துல இருந்து வரல. எனக்கும் மன்னார்குடியில ஒரு வீடு இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் இருந்தா அந்த வீட்டுல இங்க திண்ணையிலே குடும்பம் இருக்காரே உங்க ஆத்துக்காரர், அவர் திருவோடு எடுத்துட்டு வந்தார். அம்மா தாயே, இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா, இருந்தா ஒரு பொண்ணை பிச்சையா போடுங்கன்னு கேட்டார். எங்க அப்பாவும் இந்த பொண்ணை பிச்சையா போட்டார். அன்னையில இருந்து என்ன பிச்சு பிச்சு நீங்க போட்டு இருக்கீங்க. உங்க பிச்சு புடுங்க தாங்க முடியும் தான் எங்க வீட்டுக்காரர் ஆத்தம் தோடிய போட்டார் தெரியுமா? தாமரை பூத்த உங்க தாத்தா இந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏன் அங்கிள் நேற்று பேப்பர்லாம் ஏன் இன்னைக்கு படிக்கிறீங்க? நியூஸ் எல்லாம் பழசா இருக்குமே. ஐ எம் ஆல்சோ ஏ வேஸ்ட் பேப்பர். வீட்டுக்குள்ளார மரியாதை கிடையாது. பெட்டி படுக்கை எல்லாம் திண்ணைக்கு வந்துருச்சு. தின்னதான் எனக்கு சகலம்னு ஆயி போச்சு. பொங்கற சோறு திண்ணைக்கு வந்தாதான் திங்கிறதுன்னு நிச்சயம்னு ஆயிருச்சு. இந்த நிலைமையில நான் புது பேப்பர் எல்லாம் படிக்கலாமா? எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழச வாங்கி படிக்க வேண்டியதா. போனவர் மொத்தமா ஓடலையே. இங்க சில நந்திகளை விட்டுட்டுல ஓடி இருக்கார். திண்ணையில மாமா ரூபத்துல ஒரு அசட்டு நந்தி, கூடத்துல மாமியார் ரூபத்துல ஒரு அதிகார நந்தி, பத்தாதுன்னு நாகனார் ரூபத்துல ஒரு கொள்ளக்கார நந்தி. ஐயோ, அந்த கொள்ளக்கார நந்தி நேரம் ஆசை விட்டு கிளம்பி இருக்கும். எந்த நேரத்திலயும் வந்து சேரும். அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா அம்மா. நிறுத்துங்க நிறுத்துங்க. அவர் ஓடி போய் 2 நாள் முடிஞ்சு போச்சு. 3வது நாளும் ஆரம்பிச்சாச்சு. அந்த 2 நாளும் இங்கதானே இருந்தேன். 3வது நாள் காத்தாலே வந்துட்டேன். என்னமோ ஒரு இன்னைக்குதான் ஓடி போன மாதிரி. அது என்ன அண்ணா வித்யா, அண்ணா வித்யா, அண்ணா வித்யா. அவர் ஓடி போயிட்டா அக்கம் பக்கத்துல இருப்பாளுக்கெல்லாம் தெரியும். இப்ப நீங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு வெப்பாரி வச்செல்லாம் போனவர் மொத்தமா போய் சேர்ந்துட்டாரு நினைச்சு ஆளுக்கு துக்கம் விசாரிக்க வந்துட போறா. நீ இருக்குங்க உங்க பிள்ளாக்கணத்தை. மணி, ஒரு குட் நியூஸ். சிகாமணி சாகல. இன்னைக்கு கரெக்டான பேப்பர் பார்த்தேன். புளியமரத்தில் தொங்கி வாலிபர் மரணம், தண்டவாளத்தில் தலை கொடுத்த சம்சாரி. இப்படி நெகட்டிவா எந்த நியூஸும் வரல. சோ ஹி மஸ்ட் பி அலைவ் சம்வேர். என்னன்னா ஊருக்கு மத்தியில நட்ட நடு இடத்துல புளிய மரத்துல தொங்கி இருந்தான்னா போலீஸ்காரா பாப்பா, பேப்பர்ல நியூஸ் வரும். என் தம்பிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவன் சமத்தெல்லாம் போயிடுத்து. இங்கதான் இருக்க. ஐயோ அம்மா, பாட்டி, அத்தை 3 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஆடிட்டர்னு படிக்கிறதுக்கு பதிலா ஓடிட்டார்னு படிச்சிட்டேன். அம்மா பாத்தியா, இந்த மோசப்புழுக்கை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருத்து. எல்லாம் வந்த வழி எப்படி வழி? இந்த வழியா இருக்கட்டும். டி மோசப்புழுக்க, உனக்கு தெரியாது. அப்ப உங்க ஒப்பருக்கு 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. அந்த பாண்டி பல்போ மூக்கு தானே? ஆமா. இதோட 77,437 தடவை கேட்டுட்டேன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லல, என் மருமாட்ட சொல்ல. நீ கேட்டுக்கண்ணா. என்கிட்ட 13,000 தடவை சொல்லிட்டீங்க அத்தை. 13,000 தான் கேட்டியோன்னு. இன்னும் ஒரு தரம் கேட்டா என்ன சேஞ்சா போயிடுவேன். கேளு. அவங்க கிடைக்கிறாங்க வித்யா. உன் தியாக கதைய லட்சம் தடவை கேட்டாலும் அனுப்பே தட்டாது. வித்யா, உன் கதையனும் இந்த வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாட்டாதே வித்யா. சொல்லு வித்யா, சொல்லு. சொல்லு வித்யா, சொல்லு. கர்மா. அப்ப என் தம்பிக்கு 7 வயசு, எனக்கு 10 வயசு. யாருக்கு 10 வயசு? எனக்கு. அப்ப அந்த 7 வயசு யாருக்கு? என் தம்பிக்கு. சொல் 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 சொல். நான் கொல்லையில பாண்டி ஆடின்னு இருந்தேன். அக்கா அக்கா அக்கா, என் தம்பி தலை தெறிக்க ஓடி வரான். உன் தம்பி? ஆமா. அக்கா அக்கான்னு கூட்டிட்டு ஓடி வரான். ஆமா. நீ சொல்லு. அவன் வலது கை, அவன் வலது மூக்குல. வலது கை வலது மூக்கு. ஆமா. அந்த பிஞ்சு மூக்குல ஒரு பலப்பம், புழு மாதிரி ஒரு பலப்பம் அவன் மூக்குக்குள்ள அடைச்சிருக்கு. இந்த தொடை
இதே தொட அவனை அப்படியே படுக்க வச்சேன். சககண்ண முக நக டிகுக்குண்ண டிகுக்குண்ண. அதாவது அடைச்ச மூக்குல இருந்து செககன நககன டிகுகுன முகுகன இப்படி எல்லாம் சத்தம் வந்துதா? கந்த சஷ்டி கவச்சம் அவனை தொடையில போட்டுண்டு நானே சொல்றேன். கந்த சஷ்டி கவசம் 7 பக்கம் இருக்குமே, அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் குழந்தை உஷோட இருந்தானா? 4 வரிதான். அதுக்கு மேல தெரியாது. சொல்லிட்டு இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், இது ரெண்டையும் அப்படியே சேர்த்து அந்த மூக்குக்குள்ள விட்டு லாபகமா அந்த புழு பல்பத்தை அப்படியே வெளியே இழுக்கிறேன். நீளமே இப்ப பாம்பு நீளத்துக்கு இழுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, மூக்கு ஓட்டை எவ்வளவு சின்னது, தம்மா துண்டு. இந்த 2 விரலும் எவ்வளவு பெருசு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இரும்பு உலக்கே காத்துக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்திருக்குமே. அன்னைக்கு மட்டும் நான் அவனை காப்பாத்தி இருக்கலைன்னா இன்னைக்கு தேங்காய் பத்த மாதிரி என் தம்பியை யாரும் தட்டிண்டு போயிருக்க முடியாது. ஆமா, சம்பந்தப்பட்டவளுக்கு தான் சொல்றேன். அவன் 2 முடிச்சு தான் போட்டான். நாத்தனாருங்கிற முறையில நான் தான் 3வது முடிச்ச போட்டேன். பாண்டியில ஆரம்பிச்சு 3 முடிச்ச வரைக்கும் முடிச்சாச்சா? ஏண்டி என் பொண்ணு உயிரை கொடுத்து உங்க அப்பா உயிரை காப்பாத்தினா அது உங்களுக்கு கேட்காம போயிட்டா? பாட்டி, நீ வேணும்னா உன் பிள்ளைம்ப, வேண்டாட்டி எங்க அப்பாம்ப, நீ அம்மா அத்தை 3 பேரும் சேர்ந்து குடுமி பிடி சண்டை போடலன்னா எங்க அப்பாயே ஓடிக்க போறார். எங்க ஓடிட்டு போறான் உங்க அப்பா? இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். மம்மி, ஒரு 500 ரூபாய் தாங்க. 500 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? அவர் ஓடி போய் 2 நாள் தான் ஆறுது, அதுக்குள்ள 1400 ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு என்ன 500 ரூபாய்? பாருங்க சிஸ்டர். ஐயோ, என்ன எச்சக்கல பொறுக்கின் கூட கூப்பிடுவோம், ஆனா சிஸ்டர் மட்டும் கூப்பிடாதீங்க. சிஸ்டர்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு பத்திண்டு வர்றது. எனக்கு பத்திண்டு வரணும். அதானே, இது யாரு? ஓடி போனவனோட சிஸ்டர். அதனால்தான் தன்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கா. நானும் என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன வேலை செய்யறேன் லீவ் போட்டு வர்றதுக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் முடியல. வித்யா, சொல்லுமா. டெய்லி நான் காலையில வீட்டை விட்டு எவ்வளவு மணிக்கு கிளம்புறேன்? 8 மணிக்கு. டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவேன்? 7:30க்கு. சொல்லு, உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. கல்யாண பிடிச்ச படத்துல கூட தான் தனால் தங்கவேலு காத்தால 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார், சாயங்காலம் 7:30 வந்துருவார். அவர் என்ன வேலை பார்த்தாரா? பார்க் பெஞ்சில பேச்சுங்களா இருந்தார். பாருங்க மாமி, என்னால இனிமேல் இந்த அநியாயத்தை தாங்கிக்க முடியாது. மகா அவமானமா இருக்கு. மாமி, நான் கிளம்புறேன். மாப்பிள இருங்க, இது என் பையன் வீடு. இவ யாரு உங்களை வெளியே போக சொல்றதுக்கு? இவ புடுங்களை பொறுக்க முடியாம தானே என் பையனை வீட்டு விட்டு ஓடிட்டான். அப்படி சொல்லுமா? மாப்பிள இருங்க, என் பையன் பணம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டு வரேன் சித்தி. பாருங்க, பணத்துல கைய வச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்? என் பையன் உள்ள ஏதோ சண்டை நடக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்கம்மா. யார் வீட்டுல சண்டை நடந்தா உனக்கு இல்லையா? யார் வீடு இல்லம்மா, என் வீடுதாம்மா. அப்ப நீயே போய் பாரு. என்ன உள்ள விடமாட்டாங்கம்மா. உள்ள விட மாட்டாங்க? ஆமாமா. ஆமா, நீ யாரு? இந்த வீட்டுக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் இருப்பானே, அவனோட அப்பம்மா. உன்னை உள்ள விட மாட்டாங்க. ஆமாமா. உள்ள சண்டை நடக்குது. ஆமாமா. அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்மா. ஒண்ணு செய்யா. சொல்லுமா. இங்கயா, இந்த புடவைய நீ கட்டிக்க. உன் வேட்டி ஊத்தி என்கிட்ட கொடு, நான் கட்டிக்கிறேன். மாமி, இங்க வாங்க. மாமா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. என்னடி இது அநியாயம்? யோ, என்னைய பாத்தா கட்டிக்க சொல்றாடி. உன் வேட்டி அவரியா? ஐயோ, வேட்டி அவருக்கு சொல்றாடி. என்ன உடல மூடி இந்த வயசுக்கு பல்ல உடைச்சு சின்ன பொண்ணா கேக்குறதா? என்ன இப்படி ஒரு கூறு கட்ட குடும்பத்துல மாட்டி விட்டுட்டு என்ன பெத்த அப்பா நீ கொட்டாவி விட்டுட்டியே. என்ன பெத்த அப்பா நீ ஓடி போயிட்டியே. என்னடா இது? பொம்பளைங்க சமாச்சாரம். இது பின்னலுக்கு நடுவுல போடுறது. இது மரத்துல இருந்தா கிளிப்பு, ரப்பர்ல இருந்தா ரப்பர் பேண்ட், உலோகத்துல இருந்தா ப்ரோச். இது புது ஃபேஷனா துணியில வந்திருக்கு. பொம்பளைங்களே இதுக்கு இன்னும் பேர் வைக்கல. இப்ப இந்த ஆராய்ச்சியில அதுக்கு நேத்துக்கு சாயங்காலம் கல்யாண மண்டபத்துல ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடந்துச்சு. அதுல யாரோ ஒரு பொண்ணுடைய இந்த இத நம்ம புது மேனேஜர் கிளப்பிட்டார். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? முதலாளி ஒரு தங்க நகையோ வெள்ளி நகையோ பட்டு புடவையோ ஒரு பர்சையோ கிளப்பியிருந்தா அது திருட்டு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். கேவலம் இத போய் ஒருத்தன் திருடி இருக்கான்னா போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்க முடியாது, இத சும்மா விட்டுறவும் முடியாது. முதலாளி நீங்க குழம்பிடக்கூடாது. எனக்கு இப்படியும் தோணுது. நம்ம புது மேனேஜருக்கு 42 வயசுன்னு சொன்னார்.
கல்யாணம் ஆகலன்னு சொன்னார். சாதாரணமா 25 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு பொண்ணோட சுகம் உறவு 42 வயசு வரைக்கும் கிடைக்கலன்னா மனுஷன் பயங்கரமா காந்தி போயிருக்கான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆளுங்க யாருக்கும் தெரியாம இந்த பொம்பளைங்களோட புடவை ஜாக்கெட்டு உள் உடுப்பு இதையெல்லாம் இறுக கட்டி புடிச்சுக்கிட்டு தான் ராத்திரி படுத்து தூங்குவாங்களாம். ஆக இத இறுக கட்டி பிடிச்ச ராத்திரி தூங்கத்தான் நம்ம புது மேனேஜர் இதை கிளப்பிட்டான்னு சொல்ற. யூ கம் டு தி பாயிண்ட். அத சொல்லத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதே நம்ம புது மேனேஜர் ரூம்ல நீ எடுத்தியே அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அப்போ அதுவும் ஒரு வகையில திருட்டு தானே. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு இன்னும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வரல. ஒரு பொண்டாட்டி ஏற்கனவே போய் சேர்ந்துட்டா. உனக்கும் அந்த மாதிரி ஒரு சுகம் தேவைப்படுது. அதனால இதை இறுக கட்டிட்டு படுத்துக்கத்தான் இதை நீ கிளப்பிட்டு வந்தேங்கிற. முதலாளி, எனக்கு கல்யாண மண்டபத்துல அவசரமா வேலை இருக்கு, வர்ற முதலாளி. புனிதா மாயகிருஷ்ணன், சோட்டானிக்கரை பகவதி அம்மே, திருச்சூர் குருவாயூரப்பா, திருவனந்தபுரம் பத்மநாபே, சபரிமலை ஐயப்போ, வர்க்கலை ஜனார்தனா, காலடி ஆதிசங்கரா, நீங்கள் எல்லோரும் என்னை சமிக்கணும். என்னை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நான் பார்த்தேன். அது தேரம் பாடில்ல. அதனால நீங்களை வச்சு நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். மரணம் இருக்கே. ஐயோ, சாமி படம் வச்சிருக்கேன். சாமிக்கு பேக்க காட்டின்னு உட்கார்ந்தா இப்படி. ஃப்ரண்ட படிச்ச சாமி தான் பேக்கையும் படிச்சிருக்கு. மனுஷாளுக்கு தான் பேக் என்றால் கேவலம். சாமிக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ஒண்ணுதான். இருக்கே. சாமி, என் பையன் காணாம போய் இன்னொரு 3 நாள் ஆகுது. நீங்க தான் சோழி போட்டு பார்த்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? உங்க ஞான விஷயத்துல கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ங்கிறீங்களா? பையனோட அம்மையை விட இங்க இருக்கேன். நீங்கள் தானே பையனை 10 மாசம் வயிற்றுல சுமந்தது? இல்ல, 5 மாசம் வயிற்றுல சொன்னாங்க. மீதி 5 மாசம் கழுத்துல தொங்க விட்டாங்க. அன்னை பகவதி என்னத்தங்க ரட்சிக்கணும். ரெண்டு புறத்தே 5 அகத்தே, 5ஓடு 2 சேர்த்தால் 7, 7 2 டர்ரெண்டு கழித்தால் 5, 5 2 போகும், 2 5 போகுமோ? அதான் நீங்களோட புருஷன் பேய் அச்சி போய். யோ, இந்த 2 அகத்து விழுந்தது, 5 புறத்து விழுந்தது, அப்புறம் கவுந்து விழுந்தது, நிமிந்து விழுந்தது, இதெல்லாம் சொல்லாத. மரியாதையா சோழி என்னன்னா பார். எங்க ஆத்துக்காரங்க இருக்கார் சொல்லு. நீங்களோட புருஷன் வடக்கே போய். ஏன் எங்க அம்மா முகத்துல குங்குமத்தை அடிச்ச? குங்குமத்தை அடிச்சு குறி சொன்னாத்தான் ஒரு கெட்டப்பா இருக்கும். ஏய்யா, உனக்கு கெட்டு போறதுக்கு எங்க அம்மா மூஞ்சி தான் கிடைச்சதா? இந்த மூஞ்சியோட நான் எங்க அம்மாவை எப்படியா பஸ்ல கூட்டிட்டு போவேன்? விஷமிக்கண்டா. கோகனட் ஆயில் தடவி சோப் போட்டு கழுவி டவலால தொடச்சு பவுடர் அடிச்சா அதுக்கப்புறம் கொஞ்சமாவது சுமாரா இருப்பாங்க. அப்ப மரியாதையா போய் கோகனட் ஆயில் சோப்பு பவுடர் டவலோட வர்ற, இல்ல நடக்கிறதே வேற. அம்மி கும்மில கும்மிடுவேன் கும்மி. என்னையா எங்க அம்மா முகத்துல என்னமோ அந்தி மழை மேகம் வந்ததொரு ராகங்கிற மாதிரி ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்க. ஏயா, இது என்ன எங்க அம்மா மகமா இல்ல மணிரத்னம் படமா? மரியாதை நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, இல்ல பிச்சு பிச்சு. அவ்வளவு தானே, அவ்வளவுதான். இப்போ வர்றான். இல்லையா? எங்க பாரு கடைக்கு என்ன வாங்க? கோகனட் ஆயில் சோப்பு டவல் வாங்க. அப்படியே கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரி. வெக்கம் என்ன உனக்கு? கலர் கலரா பவுடருங்க. இதோ பெரிய பெரிய சாமி படங்கள்லாம் மாட்டிக்கிட்டு உன் லட்சணத்துக்கு சைடுல பந்து மாதிரி ஒரு கொண்டை வேற. பார், மரியாதையா சொல்றேன், நீ மறுபடியும் சோழிய உருட்டுற. என் வீட்டுக்கார எங்க இருக்கான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. எந்த இன்சை இது? வடக்க போய் நான் பறஞ்சதில்ல. வடக்குல எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? ஒருவேளை இந்த குங்குமதேவியோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது வடக்க இருக்கலாம் இல்லையா? குங்குமதேவி குடும்பம் தமிழ்நாடு விட்டு தாண்டறதுக்கு இந்த குடும்பத்துல யாருக்குமே துப்பு கிடையாது. செக்குமாடு மாதிரி சுத்தி இப்படி இப்படியே வர்றாங்க. வித்யா, பாத்தியா நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறா இவ. என்ன கேவலமா பேசுனேன்? என் புருஷன், அதாவது உங்க பையன், அவர் பிறக்கறச்ச
ஆச்சு, இன்னும் மொட்டை போடல. திருப்பதி வெங்கடாச்சலபதியே ஏமாத்துற பரம்பரையாச்சு உங்க பரம்பரை. அம்மா தாயே, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு கேரளாவும் தெரியாது, மலையாளமும் தெரியாது. என் சொந்த ஊரு ஈரோடு. ஏதோ கலர் கலரா பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட என்னோட பருப்பு வேகாதுங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப உங்க எல்லாரையும் பார்த்த அப்புறம் அந்த ஆளையே வீட்டை விட்டு ஓடினாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சோழிய உருட்டாமலே இப்ப சொல்றேன், ஓடி போன அந்த ஆளு இந்த ஜென்மம் இல்ல, 14 ஜென்மத்துக்கு வரவே மாட்டான். இப்ப நானும் ஓடிடுறேன். அம்மா எழுந்திரிமா, அந்த ஆளு ஓடிட்டான். ஓடிட்டான்? பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு. சிஸ்டர், அதிர்ச்சி அல்ல? எனக்கு அதிர்ச்சியே இல்லையே. ஏயே, எப்ப நீங்க எங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா அந்த ஆளு ஒரு ஃப்ராடா தான் இருப்பாருன்னு. என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் சாம்பாரையும் முனியாண்டி விழா சால்னாவையும் ஒன்னா கலந்து சாப்பிட்டு மொத்தமா வாந்தி எடுத்த மாதிரி ஒரு கனவு. எனக்கு வாழ்க்கை தான் சரியில்லைன்னு பார்த்தேன். வந்த கனவு கூட தூங்கிட்டியா? வணக்கம், வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாமே. விஷயம் பப்ளிக்கா வெளியில தெரிய வேண்டாமே பார்த்தோம். சரி, சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு முக்கியமான நபர் ஓடி போயிட்டார். பேர் என்ன? சிகாமணி. ஓடி போனவர் பேர் என்ன? அதான் சொன்னேன், சிகாமணி. என்ன முதல்ல நான் கேட்டதுக்கு பேர நாராயணன். அப்ப சிகாமணின்னு சொன்னீங்க. அது ஓடி போனவரோட பேரு. அப்ப நாராயணன் யாரு? என்ன சார் இப்படி சின்ன விஷயத்துக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆறீங்க? ஓடி போனவரோட பேர் சிகாமணி, ஓடி போகாத என் பேர் நாராயணன். நான் ஓடி போனேன்னா ஒண்ணா சிகாமணி வச்சுக்கலாம். ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும்? ஓடி போன நபரோட அக்கா புருஷன். யார் அந்த அக்கா? இவங்கதான், அதாவது என் பொண்டாட்டி. ஐயா. சாரிமா, போலீஸ் ஆபீசரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார், ஓடி போன நபரோட அக்கா இவங்க, இது என் பொண்டாட்டி. ஐயா சார். ஐயோ, மீண்டும் சாரி, டென்ஷன்ல பேசுறேன்ல சார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒருத்தர் தான். அதான் இவங்க. 2 in 1. இந்த சாணிக்கார புடவை யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம். கொஞ்சம் புரியும்படியா தெளிவா சொல்லுங்க. இப்போ ஓடி போனவரோட அக்காவோட, அதாவது இவங்களோட புருஷனோட, அதாவது என்னோட பொண்டாட்டியோட, அதாவது இவங்களோட தம்பியோட, அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தான் இவங்க. ஷப்பா, சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே. அப்படிதான் வச்சுக்கணும். ஐ சி. நேந்திரங்கா சிப்ஸ் அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே, இந்த பெரியம்மா யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட மாமியா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஓடி போன அவருடைய அக்காவில இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கா மூலமாக ஒரு முறை சொல்றீங்க. உங்களுக்கு சுருக்கமாவே சொல்ல தெரியாதா? யூ காட் தி பாயிண்ட். இவங்க வேணா ஓடி போனவரோட பொண்டாட்டியா இருக்கலாம், இவங்க வேணா ஓடி போனவரோட அம்மாவா இருக்கலாம், இவன் வேணா ஓடி போனவரோட பொண்ணா இருக்கலாம். ஆனா இந்த அக்கா மட்டும் இல்லன்னா ஓடி போனவரே கிடையாது சார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வித்யா, அந்த தியாக கதை சொல்லுமா. சொல்றேன்னா போலீஸ்காரர் சார், அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஓடி போனானே என் தம்பி, அவனுக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். வேண்டக்கா சார், பாவம் அவரை விட்டுருங்க. இருடி, போலீஸ்கார் ஒரு தடவை கூட அந்த கதையை கேட்கலையே. போலீஸ்காரர்கிட்ட எந்த விதமான தடயத்தையும் மறைக்கவே கூடாது. ஐயோ, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். அதான் எங்க ஆத்துக்காரர் ஒரு சின்ன புழுக்க அளவு பல்பம் மூக்கல போட்டுட்டார். அது இந்த அம்மா எடுத்து விட்டா அது ஒரு பெரிய விஷயமா இவங்கதான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா. அதான் வேண்டாம்ட்டேன். என்னது, இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு? That is the point. ஓடி போனவர் ஏன் ஓடி போனாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி. எப்படி 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 ஒரு அக்காக்காரி பல்பத்தை எடுத்திருக்கிறா, அத பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஐயோ, நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு. ஐயோ சார், அவர் மூக்கல பல்பா விட்டப்ப அவருக்கு 7 வயசு. ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல, அப்படித்தானே? ஐயோ சார், இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவருக்கு 7 வயசு இருக்கும்போது நான் எப்படி சார் பொண்டாட்டியா வந்திருப்பேன்? அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவன் கிழக்கு போனானா, மேற்கு போனானா, தெற்கு போனானா, வடக்கு போனானா எதுவுமே தெரியாது சார். அவன் ஒரே ஒரு போன் பண்ணினான். அதனால நீங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு அவன் எங்க இருந்து போன் பண்ணினாங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், டெலிபோனு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா இதெல்லாம் டெல்லி லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, இது எனக்கு சேலஞ்சிங் கேஸ் தான். ஆமா, எந்த நம்பருக்கு எப்ப போன் பண்ணாரு? லட்சுமி ஸ்டோர் செல்லமுத்து நாடார் கடை இருக்கும்னா அங்கே நேத்திக்கு போன் பண்ணினான். நேத்திக்கா?
இப்ப வரைக்கும் அதையே ஊறுகாய் போட்டீங்க. நாங்க 5 பேரும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும் நான் தான் சொன்னேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுத்து. இது போன் பண்ணின இடம், இது போன் வந்த இடம். இந்த இடத்துல இருந்து 24 மணி நேரத்துல யாரும் போன் பண்ணி இருந்தாலும் அல்ல போன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 24 மணி நேரத்துல யாராவது போன் பண்ணி இருந்தாலோ அல்லது போன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க குட்டைய நல்லா குழப்பிட்டீங்க. எந்த குட்டை சார் ரசம் மாதிரி தெளிவா இருக்கு? எல்லா குட்டையும் மத்த குழம்பு மாதிரி கெட்டியா தானே இருக்கு. Shut up. ஏதோ ஒரு டெலிபோனுக்கு எவனோ ஒருத்தன் எந்த ஜென்மத்திலயோ போன் பண்ணனதுக்கு 5 பேரும் சேர்ந்து பலதரந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த இடத்தை காலி பண்ணலன்னு வச்சுக்குங்க. அப்படியே பெரியம்மா நீங்க இருங்க. இங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய ஆமா பொண்டாட்டியுடைய ஆமா தம்பியுடைய ஆமா பொண்டாட்டியுடைய ஆமா பொண்ணோட ஆமா பாட்டி தானே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்களாலதான் இந்த வம்சமே வளர்ந்தது. இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான். அதனால இந்த ஜென்மத்துல உங்களை எங்கேயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, AK-47 துப்பாக்கியை எடுத்து சுட்டு கொண்டே போறீங்க. போக புது மேனேஜர் சினிமாவில் நடிக்க போறாரா? எக்ஸ்பிரஷன் சூப்பரா கொடுத்திருக்காரு. இந்த மூஞ்சிக்கு டைரக்டர் சங்கரும் ரவிக்குமாரும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க. மெண்டல் சார் அது. மென்டலா? ராத்திரி என்னவெல்லாமோ தனியா பண்ணிட்டு இருந்துச்சு, அதுக்கே தெரியாம இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மென்டல் சொல்லக்கூடாது வடிவேலு. இது ஒரு வகையான ஆலோசினேஷன். ஆலோசினேஷன்னா அதாவது இவனுடைய ப்ராப்ளத்தை நம்ம சைக்கலாஜிக்கலா தான் அணுகணும். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலா நடத்துறீங்க? நான் என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல் வாடனா? கல்யாண மண்டபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன். ராத்திரி வந்து அசந்து கால் நீட்டி தூங்க முடியல. எந்த நேரத்துல கள்ளத்துக்கு தலையில போடுவானோ பயமா இருக்கு. இந்த பாரு வடிவேலு, அடுத்த நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கணும். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன், என் கஷ்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன், என்ன பத்தி கவலைப்படல. அந்த மெண்டல் வந்து 4 நாள் தான் ஆச்சு, அத பத்தி இப்படி பிரமாதமா கவலைப்படுறீங்க. சரி சரி, வருத்தப்படாத. நீ என்ன செய்யற? அவனை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஏற்காடு எஸ்டேட் பங்களாவுக்கு போ. நாளை காலையில நான் வந்து பேசிக்கிறேன். எஸ்டேட் பங்களாவுக்கா? ஏற்காட்டுக்கா? அந்த மெண்டலை கூட்டிக்கிட்டா தனியாவா? என்னால முடியாது. போடா சிகாமணி சார், சிகாமணி சார், எங்கேயோ சர்வ சர்வன்னு சத்தம் கேட்குது சார். சிகாமணி சார், சிகாமணி சார், இந்த மெண்டல் நடராத்திரில எங்க போயிடுச்சு? ஐயோ, கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியா போய் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன். வைத்தியர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்ற ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறேன். உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு போன் பண்றேன், அவங்க வந்து உன்னை பாக்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்திருக்கேன், அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறீங்களே? நீ மாட்ட மாட்டேன், அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்யணும்? கைகால் இருக்குல்ல, அதனால நீட்டி படுத்துக்கலாமா? நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகும் போல இருக்கேன். சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம்,
தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்த இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்றேன் man, பின்னாடியே வர்றேன். ஏஆர்ஆர் ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏஆர்ஆர்னு கத்தி கூப்பிடுவேன். நான் உங்களை கூப்பிடலைங்க சார், ஏஆர் ரகுமானத்தான் ஏஆர்ஆர்னு கூப்பிடுங்க சார். ஏஆர் ரகுமானா? அவருக்கு கூப்பிடுற? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பழம் தோல்ல பலம், தென்னைக்கு மட்டையில பலம், வாழைக்கு பழமே பலம். இந்த இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏஆர் ரகுமான் மியூசிக்ல நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகர்னி லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டீடைல்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேரா நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனை மாதிரி தீட்சிதை நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பாக்குறது கம்பவுண்டர் வேலை. உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும் அப்ப? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லா கட்டி கட்டி கட்டில படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஒரு நாடகம் தான். இங்க டாக்டர் கம்பவுண்டர் யாராவது இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா கம்பவுண்டர் மாதிரி தெரியலையாக்க? இல்ல படுக்கையில உட்கார்ந்து இருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் கம்பவுண்டர்ல பெட்ல உட்கார கூடாதா? ஆமா, நீ யாரு? என் பேரு சிகாமணி. சிகா மணி? ஏயா, உனக்கு எவ்வளவு லொல் இருந்ததுன்னா சிகப்பு பெயிண்ட் எடுத்து நீயே உடம்பெல்லாம் பூசிட்டு வந்திருப்ப. நான் இன்னைக்கு கழட்டதுக்கா இருக்கிறோம், போய் வாஷ் பண்ணிட்டு வாப்பா. இல்லீங்க, எனக்கு நிஜமாவே அடிபட்டுடுச்சு. எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி, எங்க டாக்டர் சொன்னபடி உனக்கு அடிபட்டு இருக்க கூடாது. பட்டுச்சு கூடாது, பட்டுச்சு படக்கூடாதுயா. பட்டுச்சு. அலாவுக்கு தோளிலே பலம், பல்லவி கிடைச்சிருச்சு. சரணம் சாக்கடைக்கு நாட்டமே பலம். சார் மருந்து போடுங்க சார். ஐயோ, டேய், ராட்சசிங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, யாராவது இருந்தா புடிச்சிட்டு வா. வைரமுத்து, உன் வார்த்தைகள் உன் மூளையில் இருந்து உதிக்கின்றன, என் வார்த்தைகள் என் இதயத்தில் இருந்து உதயமாகிறது. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம்? பாருங்க, இனிமே நான் டெலிபோனை உங்க கையில கொடுக்க போறதில்ல. அப்படி கொடுத்தனா டெலிபோன் உருப்படாம போயிடும். நானே கையில பிடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஓஹோ, மைக் மாதிரியா? ஆமா. உங்க வீட்டுக்காக நான் 5 டெலிபோன் கனெக்ஷனை வாங்க முடியும். ஒவ்வொருத்தரா பேசுங்க. இது ரொம்ப நாராசமா இருக்கு, சேர்ந்தே கத்துங்க. ஹலோ, நான் உண்மை விளம்பி பேசுறேன். உங்க வீட்டு சிகாமணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் கொட்டி குத்துயிரும் கொலையுமா மைதிரியோட படுத்துட்டு இருக்காரு. ஐம் சாரி, மைதிரி நர்சிங் ஹோம்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த நர்சிங் ஹோம் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயா, நீ தெய்வம் ஐயா, மருந்து போடியா? போடுறேன். நீங்க வர வேண்டாம், வீட்டை பாத்துங்க. மாமா, என்ன பண்றீங்க? நீங்க தான் வீட்டை பார்த்து சொன்னீங்களா மாப்பிள்ள? ஐயோ, நான் வீட்டை தான் பாத்துக்க சொன்னேன், வீட்டையே தான் பாத்துக்க சொன்னேன். இது என்ன தாஜ்மஹாலா? கவனிக்கவே இல்ல. மிஸ்டர் சிகாமணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா, உங்களுக்கு உள்ளேயும் மருந்து கொடுத்த, வெளியும் மருந்து தடவுன இல்லையா? அதாவது உள்ள வந்து கட்டங்காப்பி மாதிரி தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்த, அப்புறம் கெட்டியா கழும்பு மாதிரி ஒரு மருந்தை வந்து வெளியே தடவுன, கரெக்டான? நல்ல நிதானமா யோசனை பண்ணி போய் சொல்லுங்க. டைம் ஆனாலும் எவ்வளவு எடுத்துங்க, நல்ல ஒரு தடவை கேட்டுங்க. அதாவது கட்டங்காப்பி மாதிரி இருக்கிற தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்த, கெட்டியா கழுவு மாதிரி இருக்கிற மருந்தை வெளியே தடவுன, கரெக்டான? யோ, டென்ஷன் ஆகாதையா, நீ என்ன தெரியுமா பண்ற? நீ பாரு, மனசை ஒருநிலைப்படுத்திக்க, மேல உத்தரத்தை பாரு, மூச்சு அடைக்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். யோ, நீ என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி கேக்குற? 2 நிமிஷம் முன்னாடி நடந்ததியா,
களிம்ப தூக்கி வாயில கொடுத்துட்டு கட்டங்காப்பிய கால்ல தடவிட்டி ஐயா. வைரமுத்து வாரியெல்லாம் கூப்பிட்டு கழுத்து நெரிச்சிருவேன். இப்ப எனக்கு என்னையா ஆகும்? வெளியேறிய உள்ள பத்திக்கிட்டு எரிய. சிகாமணி, சபாஷ், சரியான செட்டப். என்ன பாரு, உன் குடும்பத்தார் முன்னாடி ஆக்ட் பண்ண சொன்னா என் முன்னாடி ஆக்ட் பண்ற. இது எப்படியோ சூப்பரா ஆனாலும் ரொம்ப ஆக்ட் பண்ற. நான் உள்ள இருக்கேன், உங்க வீட்டுக்காரங்க வர அலாவுக்கு போலி லேபர். இங்க வெளியில செட்டப் பண்ண கம்பவுண்டர் நீங்க தானே? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் செட்டப். இதாங்க மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரே காப்பாத்துப்பா. மலைக்கோட்டை முருகா காப்பாத்து. பாட்டை எழுதும் போது மியூசிக் அழுத்தாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே வெளியில சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் சவுண்ட் கொடுக்குற? முதல்ல உங்களை ஓட்டு சவுண்ட் தானே. இப்ப பாருங்க, இங்க என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சேலம் ஜங்ஷனா? எல்லாம் வெளியே போங்க. பேஷண்ட நான் வந்து இன்டென்சிவ் கேர் கூட்டிட்டு போனோம். சூப்பர் நடிப்பு, கவலைப்படாத, பின்வழியா விடலாமா? என்னப்பா அது எங்கிட்டே நீங்க என்னப்பா சார்? நிஜமாவே அடிபட்டுச்சு சார். நல்ல நிதானமா யோசனை பண்ணி சொல்லு. தண்ணி மாதிரி இருக்கிற மருந்தை உள்ள கொடுத்து கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தை தானே வெளியே தடவுன. நீ என்ன தடவினியோ எனக்கு தெரியாது, ஆனா உள்ளே வெளியே எரியுங்க. இப்போ முன்னாடி பின்னாடி எரியுதியா? என்ன சொல்ற? பின்னாடி 1 பாத்ரூம் வர மாதிரி, முன்னாடி 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? ஐயோ